வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்தில் சூதாட்டம் எனும் சூழ்ச்சி முடிந்து பாண்டவர்கள் வனவாசம் சென்ற பிறகு பானுமதி துரியோதனிடம் கேட்ட கேள்விகள். சகுனியால் பின்னப்பட்ட சூதாட்டம் எனும் சூழ்ச்சியால் பாண்டவர்கள் வனவாசம் சென்ற பிறகு துரியோதனன் தன்னுடைய அறைக்கு வந்தார். அப்போது பானுமதி இருட்டு அறையில் அமர்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப துரியோதனன் வருவதை பார்க்கிறாள். அப்ப பானுமதி கேட்ட கேள்விகள் என்ன, அதற்கு துரியோதனன் கூறிய பதில்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். துரியோதனன் அறைக்குள் வந்தவுடனே பெரிய மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி இருட்டாகி உள்ள அறையில் ஒவ்வொரு மூலையிலும் விளக்கு ஏற்றி வெளிச்சம் கொடுத்தார். அன்றைக்கு துரியோதனன் மிகவும் சந்தோஷத்தில் இருந்தார். இருண்டிருக்கும் அறைதனில் ஒளியேற்றிட முடியும் ஐயனே, ஆனால் உங்கள் செயலால் இருண்டு போன என்னுடைய வாழ்க்கையில் இனி ஒளியேற்ற முடியுமா? சூதாட்டத்தில் அத்தனையும் இழந்து நிற்கதியாய் நின்ற யுதிஷ்டனின் மனைவியை வஸ்திரம் அகற்ற சொன்னவன் என் துரியோதனனாக இருக்க முடியாது. அன்புக்கு ஏங்கி தவித்து என் மடியில் படுத்து அழுத துரியோதனன் நீங்கள் இல்லை அப்படின்னு கத்தினாள் பானுமதி. இதையெல்லாம் காதில் வாங்காமல் பானுமதி பக்கத்தில் வந்து துரியோதனனின் இதயராணி இருட்டில் இருக்கிறார் என்றார்கள். அதனால் ஒளியேற்ற நானே வந்தேன். என் அன்பு தேவிக்கு ஏன் இந்த கலக்கம்? வழக்கமான வரவேற்புகளும் முத்தங்களும் தான் எங்கே? மார்பில் வந்து ஒட்டிக்கொள்ளும் என் அன்பு மனைவிக்கு என்ன ஆனது அப்படின்னு பானுமதியோட முகத்தை தொட்டு பார்க்கிறார் துரியோதனன். உடல் காய்கிறது தேவி, இந்த அளவு காய்ச்சலுடன் படுத்திருந்தாய் அப்படின்னு அதே மாறாத காதலுடன் துரியோதனன் கேட்கிறார். ஆம், வலிக்கிறது. இத்தனை நாட்களாக கட்டி வைத்த இதய கோவில் அஸ்திவாரத்துடன் தகர்ந்து போனது தாங்காமல் வலிக்கிறது. இன்று நடந்தேறிய அதர்மச் செயலில் பெரும்பங்கு என் கணவருடையதுதான் என்று நினைக்கும் போது மிகவும் வலிக்கிறது அப்படின்னு பானுமதி கண்ணீருடன் சொன்னாள். உன் மாற்றங்களுக்கு இதுதான் காரணமா? என் மீது மலை போன்ற நேசம் கொண்ட உன்னிடமிருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை பானு. என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறாய்? குற்ற உணர்வையா, இல்லை அவளுக்கான இரங்கலையா? என்னையும் என் ஆருயிர் மித்ரன் கர்ணனையும் ஆயுதம் பறித்து இழிவுபடுத்திய ஒரு பெண்ணுக்காக நான் ஏன் வருத்தப்பட வேண்டும்? இன்று அவள் உணர்ந்திருப்பாள் இழிவுபடுத்தப்படுவதின் வலி என்னவென்று. இன்று அவள் அணு அணுவாக உணர்ந்திருப்பாள் என்று அதே கோபத்தோடு துரியோதனன் சொல்கிறான். நான் செய்தது தவறு என்று தெரியும், அதை நியாயப்படுத்த என்னிடம் காரணமும் உள்ளது பானு என சொல்லி பானுமதியின் முடியை காது குப்பின் தள்ளிவிட்டு பானுமதியோட கரம் பற்றி முத்தம் கொடுத்தான். இந்த துரியோதனனின் மனைவி அவர்களின் குல எதிரியான பாண்டவர்களின் மனைவி பாஞ்சாலிக்காகவா பரிந்து பேசுகிறாள் என்று கேள்வியோடு கேட்க, நான் பாஞ்சாலிக்காகவா பேசுகிறேன்? இல்லை, ஒட்டுமொத்த பெண்களுக்காகத்தான் பேசுகிறேன். இன்று நிகழ்ந்தது ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி, பெண்மைக்கு ஏற்பட்ட அவமானம். இதே நிலையில் நானோ உங்கள் தாயோ அல்லது உங்கள் மகளோ இருந்திருந்தாலும் இதே காரியம்தான் செய்திருப்பீர்களா அப்படின்னு கோபத்தோடும் கண்ணீரோடும் பானுமதி கத்தினாள். நிறுத்து பானு, ஏகப்பதி விரதையான நீயும் உலகம் பார்க்காமல் விழிகளை வஸ்திரத்தால் கட்டிக்கொண்ட என் தாயும் ஐவரை கணவனாக கொண்ட பாஞ்சாலியும் ஒன்றா? எனது மகளை இதற்குள் இழுக்காதே. அவள் சிறு குழந்தை பானுமதி. உன் புரிதல் தவறானது. அத்தனை பெண்களையும் நிர்வஸ்திரமாக்க நான் காமகன் அல்ல என்பதை உணர்ந்து கொள். உன்னை தொட்ட இந்த கரங்கள் இன்னொரு ஸ்திரீயை தொட்டதும் இல்லை, இனியும் தொடாது. நான் அவமானப்படுத்தியதெல்லாம் என்னை அவமானப்படுத்திய பாஞ்சாலியை தான். ஏகபத்தினி விரதனான என்னை நீ சொல்லும் அவச்சொற்கள் அர்ஜுனனின் அம்பை விட ஆழமாக துளைக்கின்றது பானு. என்னை உயிரோடு கொள்கின்றது. தயவு செய்து அழாதே அப்படின்னு பானுமதியோட கண்ணீரை துவைக்க போனான். உன் கை என் மேல் படுவதே தீட்டு. கையை தள்ளிவிட்டாள் பானுமதி. என்னை தனியாக விடுங்கள், நான் இழந்ததையெல்லாம் எண்ணி மனம் விட்டு அழ வேண்டும் என சொல்லி அழுகின்றாள். பானுமதி, உன்னை இந்த அகிலம் முழுவதும் சக்கரவர்த்தனியாக்கி மகிழ வேண்டும் என்பதே என் ஒரே லட்சியம். உன் அன்புக்காகவே வாழும் என்னால் நீ எதை இழந்தாய் பானுமதி? உங்களுடன் வாழ்ந்த இந்த வாழ்வில் நீங்கள் காட்டியது அதீத காதல் என எண்ணி என் மதியை இழந்தேன். தங்கள் மீது கொண்ட அன்பு, அர்ப்பணிப்பு இவற்றிற்கு ஆதாரமான காதலை இழந்தேன். என் குழந்தைகளை கலிங்கம் அனுப்பிவிட்டு நீங்கள் செய்த இழிச் செயலால்
உங்கள் மீது நான் வைத்திருந்த பக்தியையும் இழந்தேன். என் முன்னிருப்பது என் துரியோதனன் இல்லை, இது வேறு யாரோ. ஏன் அவ்வாறு செய்தீர்கள்? ஏன்? என் கணவன் ஒருபோதும் ஒரு பெண்ணிற்கு அநீதி இழைக்க மாட்டான் என்று நினைத்திருந்தேனே. இறுதியில் என் கணவனே அவளை மானபங்கம் செய்ய உத்தரவிட்டு பெரும் அதர்மி ஆவான் என்று கனவிலும் எதிர்பார்க்கவில்லையே. குறைந்தபட்சம் அந்த சூதாட்டமாவது நேர்மையாக இருந்திருக்க கூடாதா? அப்படின்னு கண்ணீர் பெருக பானுமதி கேட்கிறாள். பானுமதி, இத்தனை நாட்களாக பாஞ்சாலி கூறிய கடுஞ்சொற்கள் என் இதயத்தில் ரணமாகி புண்ணாகி மருந்திட முடியாமல் சீல்காயமாகி அனுதினமும் வலிப்பது நீ அறியாததா? அதற்கு காதலெனும் மறந்திட்டதும் நீ அல்லவா? என் வலியை அவளுக்கும் உணர வைக்க முயன்றேன். அவளும் இன்று தக்க பாடம் படித்துக் கொண்டாள். உனக்கு ஒரு பெண்ணை, அதுவும் அவையோர் அனைவரின் முன்னிலையில் பகிரங்கமாக மானபங்கப்படுத்திய குற்ற உணர்வு என்பது சிறிதும் இல்லையா என பானுமதி கேட்கிறாள். ஏன்? எதற்காக குற்ற உணர்வு ஏற்பட வேண்டும்? இத்தனை வருடமாய் என் மனதின் வலியும் ரணமும் இன்றுதான் காணாமல் போனது. இன்று நடந்தது ஒரு ராஜதந்திர யுத்தியே. உரிமையில்லாத பாண்டவர்களிடமிருந்து என் உரிமையை மீட்டெடுக்க நானும் என் அன்பு மாமாவும் போட்ட சூது உபாயம்தான் இது. என்ன இது ராஜதந்திரமா? ஒரு பெண்ணை நிர்கதியாக்கி அவளை மானபங்கம் செய்வதுதான் உங்கள் ராஜதந்திரமா? இதனால் தாங்கள் அடைந்தது என்ன? சந்திரவம்சத்து குலத்தோன்றல் பிதாமகரின் சாபம் வாங்கியதுதான் மிச்சம். கதாயுதம் ஏந்தி போரிட்டு எதிரியை வெல்பவனே சிறந்த சத்திரியன் என கூறிய துரியோதனன் எங்கே? காந்தார அரசின் சூழ்ச்சிக்கு உதவும் நடமாடும் இன்னொரு பகடைக்காய்தான் நீங்கள் அப்படின்னு சொன்னாள். நான் சூழ்ச்சிக்கு உதவுபவன் என்றால் சூதாட்டத்திற்கு யுதிஷ்டன் ஏன் இணங்க வேண்டும்? எனில் அவனே இதற்கு முதன்மை சூத்திரதாரி. கட்டிய மனைவியை பணயம் வைத்து தோற்றவனும் அவனே. எனது மித்திரன் அங்கதேச அரசனை சுயம்வரத்தில் குலத்தால் தாழ்ந்தவன் என்று சொல்லி அவமதித்தவளை நான் பூஜிக்க வேண்டுமா? இத்தோடு என் மாமாவை பற்றி இழிவாக பேசுவதையும் நிறுத்திவிடு. எனக்கு உன் மீது காதல் இல்லாவிடில் இன்று நீ இருக்கும் இடம் இன்னொரு பெண்ணுக்கு சொந்தமாகியிருக்கும். என் பட்டத்து மகிழ்ச்சியாக இன்னொரு பெண் இருந்திருப்பாள் என்று துரியோதனன் சொல்கிறான். இதை கேட்ட பானுமதி, என்ன சொன்னீர்கள்? உங்கள் மாமாவுக்காக என்னை காதலித்தீர்களா? அப்படியெனில் என் மீது உங்களுக்கு காதல் இல்லையா? இந்த அஸ்தினாபுரம் யுவராஜனின் பட்டத்து மகிழ்ச்சி என்ற பட்டத்திற்காகவா உங்களை நான் காதலித்தேன் என்று கண்ணீர் வடிய கேட்டாள். இல்லை பானு என்று துரியோதனன் பானுமதி அணைக்க முற்பட்ட போது கைகூப்பி நின்றாள் பானுமதி. என்னை தொட வேண்டாம். பாஞ்சாலியிடம் மன்னிப்பு கேட்கும் அன்றுதான் என் மௌந்தவம் கலைத்து உங்களிடம் பேசுவேன் என்றாள் பானுமதி. அது நடக்கவே நடக்காது என்று கண்ணீருடன் துரியோதனன் அங்கிருந்து வெளியேறினான். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.